போயிட்டு வரமா முத்து. தினம் இப்படி விடிய விடிய தூக்கம் முடிச்சா உடம்பு என்னத்துக்குப்பா ஆகும்? அந்த மாந்தோப்பு காவலுக்கு முனியனோ மூக்கனோ எவனோ இல்லையா? நீ எதுக்குப்பா? அம்மா, எந்த பொருளுக்குமே உடையவன் பக்கத்துல இல்லைன்னா ஒரு முழம் கட்டேன்னு சொல்லுவாங்க. என்னமோப்பா, இந்த பாலையாவது குடிச்சிட்டு போ. வேண்டாம். ஏன்பா? பச்சை பிள்ளைக்கு பால் இல்லாம தாயும் சேயும் பிரிச்சு வச்சிட்டீங்க. இப்ப நான் பால் குடிக்கலன்னு யாருமா அழ போறா? நல்லா இருக்கையா நீ பேசுறது? தாயும் பிள்ளையும் பிரிச்சு வச்ச பாவத்தை என் தலையிலையா கட்டுற? குழந்தை பிறந்தா கொன்னு போட்டுருவேன்னு லட்சுமி ராப்பகலா கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு பித்தம் பிடிச்சிருக்கா பேய் பிடிச்சிருக்கான்னு நான் புத்தியே கலங்கி போய் நிக்கிறேன். இதெல்லாம் யோசனை பண்ணி தாயா குழந்தைய இந்த தாத்தா வீட்டுல இல்லாம அந்த தாத்தா வீட்டுல விட்டு வச்சிருக்கோம். அம்மா, நீங்க 1000 சொல்லுங்க, பெத்த பிள்ளைய தாய் கொன்னுடுவாங்கிறத நான் நம்ப தயாரா இல்ல. நானும் அதை தாயே சொல்றேன். நல்ல புத்தியில எந்த தாயும் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். லட்சுமிக்கு புத்தி சுவாதீனம் இல்லையே. அட ஆண்டவனே, லட்சுமிக்கு பைத்தியனே முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, நான் வரேன். லட்சுமி, ஏமா அழுதுகிட்டு இருக்கேன்? பழையபடி வலி வந்துடுச்சா? இந்தாம்மா பால. அத்தை, நெஞ்சில வலி வர்றப்ப எல்லாம் பாலாடைய கொடுக்குறீங்களே தவிர குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. உனக்கு உடம்பு சரியில்லை லட்சுமி. கொஞ்ச நாளாகட்டும், உன் குழந்தைய உங்ககிட்ட நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேம்மா. வேண்டாத்தே, வேண்டாம். அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அது வயிற்றுல இருந்தப்போ தாப்பனை வெட்டிடுச்சு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தனக்கும் தாய்க்கும் ஆகாம பண்ணிடுச்சு. அந்த குழந்தை எனக்கு வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க. லட்சுமி, இப்போ வெறுப்புல அப்படித்தான் சொல்லுவேன். நாளைக்கு உனக்கு நல்ல காலம் வந்து உன் குழந்தைய நீ கண்ணால பாக்குறப்போ எவ்வளவு அழகா பிறந்திருக்குன்னு நீயே அள்ளி அணைச்சுக்குவேம்மா. எந்த குழந்தை அழகா பிறந்திருக்கு சொன்னீங்களே, யார் மாதிரி பிறந்திருக்கு? அதுல ஒரு அதிசயம் பாரு லட்சுமி, உன் குழந்தை உன் மாதிரியே இல்ல. மூக்கு முடியுமா, பாக்குறதும் சிரிக்கிறதும் எல்லாம் அவ மாதிரியே இருக்கு. லீலா மாதிரியா? சிச்சி, உன்னுடைய சித்தி மங்களம் மாதிரி. ஆமாம்மா, அப்புறம் நீ பாக்குறப்ப நீயே சொல்லுவேன். இந்தாம்மா. என்ன பண்றதுன்னே புரியலையே. இங்க பாருங்க. என்னடா கண்ணு ஏன் அழற? இந்த பால் குடி. ஐயோ, புள்ள பால் குடிக்க மாட்டேங்குது. மழை வேற கொட்டுது, இடி வேற. கூட்ட குரலுக்கு ஏன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? ஏயா ஏன் கண்ணு? ஐயோ, இதுக்கு நான் எங்க போவேன்? சித்தி, லட்சுமி வாடா, வா கண்ணு. லட்சுமி, ஏன் அப்படி மழையில ஓடி வந்த? என் குழந்தை பார்க்காம ஒரு நிமிஷம் என்னால இருக்க முடியாது. கொடுங்க. இந்தடா கண்ணு. சித்தி, குழந்தையே இப்படி அழுதுகிட்டே இருந்துச்சு. பசி எடுத்தா
குழந்தை அழாம என்னம்மா செய்யுது? புட்டி பால் கொடுத்த குடிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் என்னம்மா செய்வேன்? பூக்காம காய்க்காம பச்சை மரமா இருக்கும் போதே பட்டு போறவன. லட்சுமி, அப்படி உட்காந்து குழந்தைக்கு பால் கொடுமா. பச்சை உடம்பு ஈரத்தோட ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுமா. இந்த சவுட்டி உனக்கு குடிக்கிறதுக்கு சூடா பால் கொண்டு வர்றேன். இனிமே என் குழந்தைய ஒரு நிமிஷம் மேல இருக்க முடியாது. இங்க இருந்தா பிரிச்சிடுவாங்க. குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாங்க. இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது. லட்சுமி, 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 லட்சுமி. ஒண்ணு செய்ய கை விரல் நகெல்லாம் தீந்து போச்சு இல்லையா? கால் விரல்ல தான் நகை இருக்குதே, அதை கடிச்சு கடிச்சு துப்பேன். இத பாருமா, அர்த்தராத்திரில ஆலையில கிருஷ்ணன் போஸ் தேவையா? ஏங்க, நானும் மதுரையில ரயில் ஏறது பாத்துக்கிட்டு வர்றேன். இவ்வளவு பெரிய பொண்ணு இப்படி குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வச்சு நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? சமாளிச்சுதானுங்களா ஆகணும். வைத்தியங்கிறதுக்காக கூட பிறந்த தங்கச்சி விட்டுற முடியுங்களா? வைத்தியமா? வைத்தியமா என்னங்க, வைத்தியமே. ஏங்க, பருவ வயசுல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காட்டி புத்தி கலங்கி போய் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை ஹிஸ்டீரியான்னு சொல்வாங்க. அப்படி ஏதாச்சும்? இல்லைங்க, என் தங்கச்சி வள்ளிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் பட்டாளத்துல இருக்கிறான். பின்னையே இப்படி? பிரசவத்துக்காக கூட்டிகிட்டு வந்தேன். அழகான குழந்தை பிறந்து 6 மாசத்துல செத்து போச்சுங்க. ஐயோ, குழந்தைக்கு என்னங்க உடம்பு? உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்க. ஒரு நாள் என் தங்கச்சி மொட்டை மாடியில குழந்தைய கைப்பிடி சோறு மேல உட்கார வச்சு தெருவுல போறவங்க வரவங்களை வேடிக்கை காமிச்சுக்கிட்டு இருந்து. அப்ப திடீர்னு இது கால்ல ஒரு தேள் கொட்டிடுச்சுங்க. அந்த அதிர்ச்சியில கையில இருந்த குழந்தைய நழுவ விட்டுடுச்சுங்க. 30 அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்த ஒரு பச்சை குழந்தை உயிரோடு இருக்குங்களா? அன்னைக்கு பிடிச்சதுங்க இதுக்கு பைத்தியம். கேட்கவே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னங்க செய்யுது, எல்லாம் என் தலைவிதி. அன்னில இருந்து என் தங்கச்சி அக்கம் பக்கத்துல ஏதாவது குழந்தைய கண்டா போதும் உடனே தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு கொஞ்சுவா. கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் தான் பிள்ளை இல்லைன்னு தோணுமோ என்னமோ தொப்புன்னு அந்த குழந்தைய கீழே போட்டுருவாங்க. இது என்னடா வம்பு, என்னைக்காவது ஒரு நாள் கொலைப்பழி வந்துருமோன்னு பயந்துகிட்டு வைத்தியத்துக்காக அவளை நான் மெட்ராஸ் கூட்டிட்டு போறேங்க. ஐயோ பாவம். அது போட்டங்க, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நானும் ஒரு பைத்தியம் தான். ஐயோ, உலகத்துல பாதி பேர் பைத்தியம் தாங்க. உங்க தங்கச்சிக்கு குழந்தை பைத்தியம், உங்களுக்கு உங்க தங்கச்சி மேல அன்பு பைத்தியம். நான் ஒரு டீச்சர் அம்மா, எனக்கு புஸ்தக பைத்தியம். இதே மாதிரி சினிமா பைத்தியம், டிராமா பைத்தியம், சீட்டு பைத்தியம், பாட்டு பைத்தியம், காசு பைத்தியம், ரேஸ் பைத்தியம், எத்தனையோ இருக்குங்களே. தெளிகிற நேரம் வந்தா தானா தெரிஞ்சுக்கோ.
ஸ்டேஷன் வந்துருச்சு. சாப்பிடறதுக்கு ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு வந்துடுறேன். தங்கச்சி கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கிறீங்களா? நானும் வரேன். பெஞ்சு மேல நிறுத்திடுவேன். நான் யார் தெரியுமில்ல? டீச்சர் அம்மா. நீங்க போங்க. தயிர் சாதம் பார்சல், ஒரு டீ. மடி வள்ளி, காபி குடிக்கிறியா? ஐயே, காபி தண்ணி நான் குடிக்க மாட்டேன். கஞ்சி தண்ணி தான் குடிப்பேன். கஞ்சி தண்ணியா? அதுக்கு நான் எங்க போறது இப்போ? நான் குடிக்கிறேன். பாத்துட்டே இருக்கியா? வள்ளி, நான் பாத்ரூம்ல போய் புடவையை கழுவிட்டு வருவேன். நீ இங்கே உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். எழுந்திருச்சே. நான் யார் தெரியுமா? டீச்சர் அம்மா. பெரம்பாலே அடிப்பேன். என்ன? சரி டீச்சர்.